எத்தனை தடவை என்ன 5 ஸ்டார் ஹோட்டல் கூட்டிட்டு போங்கன்னு எத்தனை தடவை கேட்டிருப்பேன் உங்ககிட்ட. இது வரைக்கும் ஒரு தடவை அதை கூட்டிட்டு போயிருக்கீங்களா? இன்னைக்கு என்ன திடீர்னு காயத்ரிக்காக மட்டும்? இது சாதாரண விஷயம். இதுக்கே இப்படி பொறாமப்படுற? இந்த லட்சணத்துல நீ உன் மனசுல என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கிற. இங்க பாருங்க, எனக்கு பொறாமலாம் ஒண்ணும் இல்ல, சும்மா கேட்டேன். அப்ப போலாமா வெளியே? சரி சரி, ரெடி ஆகி வா, வெளியே இருக்க. என்னம்மா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? என்ன காயத்ரி இது? செருப்பு பிஞ்சிடுச்சு மாமா. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவனை அடி பின்னி எடுத்துட்டேன்ல. ஸ்டேஷன் முழுக்க ஐயோ நான் செஞ்சது தப்புன்னு அலறி அடிச்சுட்டு ஓடினான். பொண்டாட்டியோட தங்கச்சி ஏன் தங்கச்சின்னு 100 தடவை அதை எழுத வச்சுட்டு அதை வாங்கி வச்சிட்டு தானே அமிச்சோம். ஏய் என்னடி சொன்ன மாதிரியே செஞ்சுட்டியா? ஆமா, புது செருப்பு பியற அளவுக்கு அடிச்சிட்டேன்ல. காயத்ரி யாரு? நான் சொன்ன வாக்க காப்பாத்துவேன். ஏமா ஒரு ஆம்பளை அடிச்சிட்டு அத பெருமையா வேற சொல்லிட்டு இருக்க? உன்னெல்லாம் எவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு செருப்படி வாங்க போறானோ? நீ ஏன் பாப்பா தர்ற? அத்தை ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? செருப்பை வெளியே விட்டுட்டு வர பழக்கம் இந்தியால ஏன் வந்ததுன்னு இப்பதான் புரியுது. அக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது. டின்னர் என்ன ரெடியா இருக்கு? உங்க மாமா இன்னைக்கு நம்ம எல்லாரையும் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு டின்னர் கூட்டிட்டு போறாராம். வாவ், மாம்ஸ் சொல்லவே இல்ல. ஆமா, நீ தான் விஐபி, உனக்காக தான் இந்த டின்னரு. ஆமா, என்ன விசேஷம்? இல்ல, காலையிலே சினிமா கூட்டிட்டு போக சொன்ன, முடியல. அட்லீஸ்ட் ஹோட்டலுக்காக கூட்டிட்டு போலாமே தான். கிளம்புங்க போலாம். எதுக்கு ஃப்ரெஷ் ஆயிட்டு? நான் ரெடியா தான் இருக்கேன், வாங்க போலாம். அப்ப போலாம். நான் வரலப்பா, எனக்கு அதெல்லாம் ஒத்து வராதுப்பா. நான் சாப்பிடுறது கொஞ்சம், அதுக்காக அவ்வளவு தூரம் வரணுமா? நான் இங்கே கோதுமை உப்புமா செஞ்சு சாப்பிடுறேன். அத்தை சும்மாவது எங்க கூட வாங்களே. நீங்க சின்ன ஜெர்சி, நீங்க போயிட்டு வாங்க. அப்படியா? சரி, நீங்க சீக்கிரமா சமைச்சு சாப்பிடுங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வரோமா? வரேன். ஏய் அதை தூக்கி போடுறீ. வெள்ளதான் போட போறேன், இதை வச்சு பூஜை பண்ண போறேன். வா. அப்பா காத்தே இல்லடா. இந்த நேரத்துல இவன் இங்க உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏப்பா மணி 11 ஆகுது. என்னமோ +2க்கு பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற. நான் தூங்குறதுக்கு மொட்டை மாடிக்கு போறேன், நீயும் போய் தூங்கு. நான் போய் பாயத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். இருடா. அவனாடா நீ? என்னையா இதானே வேணாங்கிறது? ஏண்டா படுக்க போறதுக்கு கூட வாடா பிக்னிக் போற மாதிரி துணைக்கு ஆளை கூட கூட்டிட்டு போவாங்க. இதெல்லாம் என் நேரண்டா மாப்ள. எனக்கும் காலகாலத்துல ஒரு கல்யாணம் ஆயிருந்தா நானும் என் பொண்டாட்டிய ஜாலியா மொட்டை மாடி கூட்டு போய் கூட பட தூங்கியிருப்பேன். இப்படி கண்டவங்ககிட்டயும் பல்பு வாங்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஒரு கல்யாணம் ஆகி தொலைய மாட்டேங்குதே. நீ எல்லாம் என்ன பிக்கப் பண்ற அளவுக்கு என் ரேஞ்ச் ரொம்ப கேவலமா போச்சுல்ல? யோ, இப்போ என்ன ஆயி போச்சு நீ புலம்பிட்டு இருக்க? உனக்கு கல்யாணம் ஆகி போச்சுடா, எனக்கு இன்னும் ஆகல. அதத்தான் நான் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கேன். போ போய் ரூம்குள்ள படுத்து தூங்கு போ. ரூம்குள்ள திவ்யா இருக்காளே. ஏண்டா குகைக்குள்ள ஏதோ சிங்கம் இருக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறியாடா? மாமா, என் நிலைமை புரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. மாப்ள, மத்தியானம் நீயும் நானும் பைக்ல வந்துகிட்டு இருக்கிறப்போ திவ்யாவும் ஆகாஷும் நெருக்கமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அத நினைச்சுதான் நீ இப்ப மனசு புழுங்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சும்மா போய் சொல்லாதடா மாப்ள. என்னமோ மத்தியானம் நான் கோவம் வந்து அந்த ஆகாஷ 4 சாத்து சாத்துறேன்னு சொன்னப்ப என்ன சமாளிச்சு நீ பிரமாதமா ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்திய. அதெல்லாம் வாஸ்தவம் தான் மாப்ள. ஆனா இப்ப ஒரு புருஷனா மனசுக்குள்ள அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றேன்னு எனக்கு நல்லா புரியுதுடா மாப்ள. மாமா, திவ்யா ஒரு தப்பான கேரக்டரோட பழகிட்டு இருக்கா, அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏய், அவன் உன் பொண்டாட்டிடா. போய் அவளை கண்டிச்சு 4 வார்த்தை பேசு, தப்பே கிடையாது. மாமா, ஏதாச்சும் பிரச்சனை ஆகி போச்சுன்னா? ஏய்,
தெரிஞ்ச பேய் தெரியாத பேய் ரெண்டு பேயுமே ஒரே நேரத்துல வந்தா தெரிஞ்ச பேய தேர்ந்தெடுக்கிறவன் உன்ன மாதிரி கல்யாணம் ஆனவன், தெரியாத பேய தேர்ந்தெடுக்கிறவன் என்ன மாதிரி கல்யாணம் ஆகாதவன். திவ்யா உனக்கு தெரிஞ்ச பேய் தானே, போய் சமாளி போ. ஏன் தான் கல்யாணம் பண்ணோன்னு இருக்கு. அது சரி. ஏண்டா இலவசமா துணி துவைக்க நாம குடுக்கற காஸ்ட்லியான விலை தான் கல்யாணம், புரியுதா? உங்ககிட்ட எல்லாம் அட்வைஸ் கேட்கற நிலைமைக்கு ஆகி போயிட்டேன் பாத்தியா? மாப்பிள, அட்வைஸ் அல்வா மாதிரி, அதை யார் வேணா கிண்டலாம், பலன் ருசியா இருக்கும் மாப்பிள. பட்டுமா, நாளை காலையில பார்க்கலாம். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பை. நெயில் பாலிஷ் அழகா இருக்கு. நீயும் அழகா தான் இருக்க, ஆனா பயமா இருக்கு. இப்ப என்ன பத்தி நான் உன்கிட்ட விமர்சனம் கேட்டேனா? என்ன பண்றது, சில விஷயத்த சொல்ல முடியல, சில விஷயத்த சொல்லாமலும் இருக்க முடியல. அப்படி நீ சொல்ல முடியாத அளவுக்கு நாங்க என்ன காரியம் பண்ணிட்டோம்? இன்னைக்கு நீயும் அந்த ஆகாஷும் ரோட்ல அவ்வளோ நெருக்கமா இருந்து பேசினத நான் பார்த்தேன். அது தூசி இருந்தது, அதான் அந்த நேரம் பார்த்து நீ வந்த, அது ஒரு தப்பா? அவன் தலையில தூசி விழுதுன்னு சொல்லி உன் தலையில நீயே மனவாரி போட்டுக்காத. நான் உன்னை தப்பா நினைக்கல, நான் உனக்கு சின்சியரா ஒரு அட்வைஸ் பண்ணலான்னு இருக்கேன். நீ அவன் கூட பழகிறது அவ்வளவு நல்லதா இல்லை, அதுவும் எதிர்காலத்தையே பாதிச்சிரும். ஏன்? ஏன்னா அவன் ஒரு மாதிரி மனநிலை சரியில்லாதவன், அவன் ஒரு பைத்தியம். எது? ஆமா திவ்யா, நான் உன் மேல இருக்க அக்கறையில தான் நான் சொல்றேன். நீ சொல்றது ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? வாயை திறந்தாலே போய். உண்மைதான் சொல்றேன் திவ்யா, அவன் ஒரு பைத்தியம். இத பாரு, நீ வயிற்றுச்சல்ல பேசுற, நீ சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியாது. என்னது? அவன் மேல எனக்கு என்ன வயிற்றுச்சல்? பின்ன நீ 6 மாசமா அரிசி மண்டியில உட்கார்ந்து சம்பாதிக்கிற காசை 1/2 மணி நேரத்துல உட்கார்ந்த இடத்துல இருந்தே இன்டர்நெட் மூலமா சம்பாதிக்கிறாரு. நீ நெசப்பாக்கத்துல கடை வச்சிருக்க, அவரு சிங்கப்பூர்ல ஹெட் ஆபீஸ் வைக்க போறாரு. யாரு பைத்தியம், யாரு ஒழுங்கு? ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணாம என்னால வாழ முடியும், ஆனா அரிசி சோறு திங்காம அவனால வாழ முடியுமா? நான் அடிப்படை, அவன் ஆடம்பரம். ரெண்டையும் போட்டு நீ குழப்பிக்காத. நகைக்கடையில கோடி கணக்கில் தங்க நகைகளை வியாபாரம் பண்றாங்க, ஆனா அந்த நகையெல்லாம் எடுத்து கொடுக்குற முக்கால்வாசி சேல்ஸ் கேர்ள்ஸ் கவரிங் நகை தான் போட்டிருக்காங்க. இதுதான் வாழ்க்கையோட அடிப்படை தத்துவம் திவ்யா. வெளிப்பார்வைக்கு தெரியுற விளம்பரத்துல நம்பாத திவ்யா. தீர விசாரிச்சு ஆராய்ச்சி பண்ணாதான் கலப்படம்லாம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். நான் ஒண்ணு அவ்வளவு பெரிய முட்டாள் இல்ல. எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கும் தெரியும். நான் ஒண்ணும் தெரியாத பாப்பா கிடையாது. ஆகாஷ் பைத்தியம்னு சொல்றதுக்கு உனக்கு முதல்ல எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா நீ ஒரு அயோக்கியன். என்ன திவ்யா இப்படி பேசுற? நான் அதிகமா உழைக்கிறவன். நான் உழைக்கும் போது எனக்கு வழிதான் தெரியல, ஆனா நீ சொல்ற அந்த அயோக்கியன்ற ஒரே வார்த்தையில எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கு திவ்யா. அடேங்கப்பா, நான் அயோக்கியன்னு சொன்னது உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா? இந்த நடிப்பெல்லாம் போய் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. ஒண்ணு பண்ண, டிவி சீரியல்ல இப்ப நிறைய வாய்ப்பு கிடைக்குதாம். இந்த மாதிரி கேரக்டர்லாம் உனக்கு நல்லா சூட் ஆகும். எப்படின்னு கேட்டினா, இந்த அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுட்டு பொண்டாட்டி டார்ச்சர் பண்ணுவாங்களே, அந்த கேரக்டர் எல்லாம் நீ நல்லா நடிப்ப. அங்க போய் நடி, என்கிட்ட வேண்டாம். நான் அயோக்கியன்னு சொன்னதுக்கு அவ்வளவு ஃபீலிங்ஸ் வந்துருச்சான். திடீர்னு எனக்கு அந்த வார்த்தை தான் கிடைச்சது. அதை விட மோசமான வார்த்தை கிடைக்கல.
என்னங்க காஃபி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் ஆபீஸ் போற நேரத்துல காஃபி கொடுத்து காதை கடிக்கிற வேலையை முதல்ல நிறுத்து. இப்ப ஏன் கோவப்படுறீங்க? ஆபீஸ் போற நேரத்துல பொண்டாட்டி ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புனா புருஷன்கார ஆபீஸ்ல போய் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல அத நினைச்சு பார்க்கணும். பொண்டாட்டி சொன்னது சரியா தப்பான்னு யோசிச்சு பார்க்கலாம். அதுக்காக தானே போறப்ப இதெல்லாம் பேசுறது. ஆமா, ஆபீஸ்க்கு போய் பொண்டாட்டி என்ன சொன்னான்னு யோசிக்கிறதா என்னோட வேலை. ஆபீஸ்ல காலடி எடுத்து வச்சதும் குடும்பம்னு ஒன்று இருக்கிறதே மறந்து போயிடும். அவ்வளோ பிஸியா இருப்பேன். இந்த ஆபீஸ்ல தூங்குறத பத்தி எல்லாம் ஜோக் எழுதுவாங்கல்ல, அவங்களெல்லாம் ஆபீஸ்ல வந்து பார்க்க சொல்லணும். அப்பதான் உண்மையான நிலவரம் புரியும். சரி விடுங்க. நேத்து நைட்டு டின்னர் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. புது அனுபவமா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. அதுவும் காயத்ரி நம்ம கூட வந்தது ரொம்ப ஜாலியா இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். 3 பேரும் நல்லா சிரிச்சிட்டு ஜாலியா சந்தோஷமா போனோம். அதே மாதிரி ஜாலியா சிரிச்சிட்டு சந்தோஷமா திரும்பி வந்தோம் இல்லங்க? ஆமா, சந்தோஷமா தான் இருந்தோம். காயத்ரி என்ஜாய் பண்ணா. ஏங்க எனக்கு ஒரு டவுட். நீ வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்ப. வேணான்னு சொன்னாலும் விட மாட்டேன். சொல்லு. இப்படி ஒரு டின்னர் சாப்பிட போனதுக்கே 3 பேரும் எவ்வளவு சந்தோஷமா ஒத்துமையா போயிட்டு வந்தோம். வாழ்க்கை பூரா இப்படி ஒத்துமையா சந்தோஷமா ஜாலியா நம்ம 3 பேரும் ஏங்க இருக்க முடியாது? இல்ல இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னப்பா ஆபீஸ் கிளம்பிட்டியா? சுபு ஒன்னதாப்பா, என்ன பேயறிஞ்ச மாதிரி நிக்கிற? நான் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேம்மா. நேத்து டின்னர்லாம் நல்லா இருந்ததா? ரொம்ப சூப்பரா இருந்தது அத்தை. நாங்க 3 பேரும் சிரிச்சுக்கிட்டே ஜாலியா சந்தோஷமா போனோம். அதே மாதிரி ஜாலியா சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டே வந்தோம். ஏமா சந்தோஷம் ஜாலி சிரிப்பு 3 ஒண்ணுதாம்மா. ஏன் தனித்தனியா பிரிச்சு பேசுற? ஒரு வார்த்தையில சொன்னாலும் எனக்கு நல்லா புரியும். அது புரிய வேண்டியவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அத்தை. அவங்களுக்கு புரிஞ்சா சரிதான். என்னம்மா பொடி வச்சு பேசுற? அது இல்லம்மா, நான் ஒன்று பண்றேன். சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துடுறேன். 4 மணிக்கெல்லாம் காயத்ரி வர சொல்லிடு. சங்கர் எங்க? அவன் வேலை விஷயமா காஞ்சிபுரம் போயிருக்கான். 1 வாரமா அங்கதான் இருக்கான். அப்போ ஒன்று பண்ணு, சங்கருக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லிடு. இல்ல நானே சங்கருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறேன். என்ன விஷயம்ப்பா? காயத்ரி கல்யாண விஷயம் பேச. இவ எப்ப பார்த்தாலும் காயத்ரிக்கும் எனக்கும் கல்யாணம் சொல்லி பேசிட்டே இருக்கா. நான் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன், அவ கேட்க மாட்டேங்கிறா. திரும்ப திரும்ப உங்களையும் என்னையும் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா. சாயந்தரம் காயத்ரியும் சங்கரையும் வர சொல்லுவோம். எல்லாரும் முன்னாலையும் வச்சு அவளை கேட்டுருவோம். என்னங்க நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, சாயங்காலம் காயத்ரி முன்னாலே வச்சு கேட்டுருவோம். இந்தா வரமா வரேன். என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டு போறான்? என்னத்த நல்ல விஷயம் தானே சொல்லிட்டு போறாரு. அதுக்கே இவ்ளோ அதிர்ச்சி ஆறீங்க? என்னம்மா நீ இந்த விஷயத்த 1000 தடவை நீ பேசலாம். ஆனா அவன் ஒரு தடவை கூட பேசக்கூடாதுமா. நினைக்கவே கூடாது. இதெல்லாம் தப்புமா. சும்மா இருங்கத்த. இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இல்லம்மா, என் புள்ள அப்படி எதுவும் நினைக்க மாட்டான்னு நினைச்சனே. அவன் மனசு பாறாங்கல்லு. உன் அழுகைக்கெல்லாம் மசிய மாட்டான்னு நினைச்சனே. அத்த எறும்பு ஊரூர கள்ளும் தேயும்பாங்க. என்னால நம்ப முடியலம்மா. சுப்பு இப்படி திடீர்னு ஒரு முடிவெடுத்து சொல்லிட்டு போறான். அப்போ நேத்து நீங்க 3 பேரும் டின்னர் சாப்பிட போனப்பதான் ஏதோ நடந்திருக்கு. ஆமாத்த, காயத்ரி எங்க 2 பேரையும்
கலகலப்பா பேசி சிரிக்க வச்சா. அது மட்டும் இல்லாம அவரை நல்லாவே கவனிச்சா. அவர் மேல அவளுக்கு நல்லாவே அன்பு பாசம் எல்லாமே இருக்கத்த. அது இவருக்கும் நேத்து புரிஞ்சிருக்கும். அதனாலதான் இப்ப மனசு மாறிட்டாரு. ஐயோ, எனக்கு தலையே சுத்துதுமா. என் பிள்ளைய இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டான். அப்போ அவன் மனசுக்குள்ளேயும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை வந்துருச்சா? ச்சே, சுப்பு நான் ராம ஏகபத்தினி விரதம் நினைச்சனே. ஒரு வார்த்தையில அதை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டானே. ஐயோ, இந்த உலகத்துல யார நம்புறதுன்னே தெரியலம்மா. கடைசியில ஆம்பளை பத்திய காட்டிட்டான். அத்தை, அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அத்தை. இந்த ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வர வைக்க எவ்வளவு போராடி இருக்க, எவ்வளவு கண்ணீரை காட்டிருக்கேன். இங்க பாருங்க, நீங்க தயவு செஞ்சு அவர் மனசை மாத்தி காரியத்தை கெடுத்துறாதீங்க. உங்க கால்ல வேணா விழுற. எனக்கு ஒண்ணுமே புரியலடி. அத்த, நீங்க பேசாம இருங்க அத்த. சாயங்காலம் 4 மணிக்கு எல்லாம் தெரிஞ்சிரும். என் வாழ்க்கையில வெளிச்சம் வந்துரும். இந்த கல்யாணம் நடந்துரும் அத்த. சும்மா உளறிட்டே இருக்காத. சுப்பு வேணும்னா இதுக்கு சம்மதிக்கலாம். அவன் ஆம்பளை. ஆனா நிச்சயமா காயத்ரி இதுக்கு சம்மதிக்க மாட்டா. இல்லத்த, அவ நிச்சயம் சம்மதிப்பா. சம்மதிக்க மாட்டா, எனக்கு நல்லா தெரியும். என்னத்த நீங்க? அவளை தூக்கி வளர்த்தது நான். எனக்கு தெரியாத என் தங்கச்சியை பத்தி. நீ வேணும்னா காயத்ரி கிட்ட பேசிப்பாரு. அவ உன் மூஞ்சில கரிய பூசலேனா, அவ ஒத்துக்கிட்டானா இந்த பார்வதிங்கிற பேரை மாத்திக்கிறேன். அவளை சம்மதிக்க வைக்கிறேன் அத்த. அப்படி அவ சம்மதிக்கலனா நானும் என் பேரை மாத்திக்கிறேன். சரிடி, மாமியாரா மருமகளா யார் ஜெயிக்க போறாங்கன்னு பாத்துடலாம். இருங்க, என்ன சட்டன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க? இருங்க அத்த, முதல்ல காயத்ரி கிட்ட போய் நான் பேசுறேன். சாயந்தரம் 4 மணிக்கு சபை கூடும் போது, என் புருஷன் கல்யாண பேச்சு எடுக்கும் போது, மாமா உங்களை கட்டிக்க சம்மதம்னு காயத்ரி வாயாலே நான் அவளை சொல்ல வைக்கிறேன். அத்த, நான் உடனே காயத்ரி கிட்ட பேசி சம்மதம் வாங்கணும். காயத்ரி கிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு போறாளே, என்ன நடக்க போகுதோ? அங்கேயும் இல்லையா? நல்லா பாத்தியா? சரி, ஓகே பை. என்னடி, என்ன இவ்ளோ டென்ஷனா தேடிட்டு இருக்க? ஐயோ, தலையை வெடிச்சிரும் போல இருக்குக்கா. ஒரு முக்கியமான பத்திரம் பேப்பரை காணோம். எங்க வச்சேன்னு தெரியல. இங்க வச்சேனா, ஆபீஸ்ல வச்சேனா, இல்ல கிளைண்ட் கிட்ட கொடுத்தேனா, ஒண்ணும் புரியல. இந்த கிளைண்ட் வேற சரியான சிடுமூஞ்சி. போன உடனே வள்ளு வள்ளுன்னு விழுவா. சரி, டென்ஷன் ஆகாம முதல்ல கொஞ்சம் இந்த டிஃபனை சாப்பிடு. அப்புறம் தேடி. ஏன்க்கா, ஏன் இப்படி கொன்னுகிட்டு இருக்க? நானே ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு அவசரத்துல இருக்கேன். நீ வேற. ஏய், இங்க பாருடி, காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலனா நிறுத்து. மயக்கம் வரும், கேஸ் ஃபார்ம் ஆகும், உடம்பு போடும், அப்புறம் உனக்கு எனக்கும் சண்டை வரும். இதானே? இத பாரு, இத பல கோடி தடவை சொல்லிருக்கேன். இன்னைக்கு வேணாம் ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இங்க பாரு, நீ இந்த மாதிரிலாம் பேசுவேன்னு தெரிஞ்சுதா? இங்க பாரு, இட்லி போட்டு சாம்பார் ஊத்தி ஸ்பூனோட நானே கொண்டு வந்திருக்கேன். ஐயோ, இத பாரு, கேஸ் அல்சரி எல்லாத்தையும் நான் சமாளிச்சிடுவேன். ஆனா ஒண்ணு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்க பாரு, நீ ஓவரா பேசாத. நான் ஊட்டி விடுறேன், நீ சாப்பிட்டுட்டே தேடிக்கோ. ஐயோ வேண்டாம். இங்க பாரு, ஊட்டி விடுற, சாப்பிட்டுட்டே தேடு. சரி, கொடுத்து தொலை. இப்ப என்ன சொன்ன? ஊட்டி விடுற, சாப்பிட்டுட்டே தேடுன்னு. ஆமா, ஊட்டி கிளைண்டோட ஃபைல்ல தான் அதுவும் இருக்கும். குட். பொறுமை. அப்பாடி, கிடைச்சிருச்சு. வெரி குட். இந்த சாப்பிடு. ஏண்டி, ஒரு ஃபைல தேடுறதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகி இவ்ளோ அழுத்துக்கிறியே, உனக்கு எப்படிதான் நீ மாப்பிள்ளை தேட போற? அதெல்லாம் ஏன் வேலையா? அதெல்லாம் உன் வேலை. என் ஹைட்டு, வெயிட், ஸ்டைல், பர்சனாலிட்டி இதெல்லாம் பாக்குறல்ல. எனக்கு ஏத்த மாப்பிள்ளைய நீயே தேடு. சரி, இன்னொரு வாய் வாங்கிக்கோ. ஐயோ அக்கா, இங்க பாரு, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. இன்னைக்கு பத்திர பதிவு வேற இருக்கு. குருஹோர முடியறதுக்குள்ள பத்திர பதிவு பண்ணி ஆகணும்.
ஒரு நிமிஷம் டி, இங்க பாரு, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. என்ன சீக்கிரம் சொல்லு. இந்த ஒரு வாய் வாங்கிக்கோ. ஏன் சொல்லு. உன் கல்யாணத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? அதான் உன் சாய்ஸ்னு சொல்லிட்டேல்ல, அப்புறம் என்ன?